டெஸ்லா இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா, அப்போ டாட்டாவும், மஹிந்திராவும் தான் இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் லீடிங்கில இருக்காங்க. அவங்கள வந்து ஏதாவது ஷேக் பண்ணிருவாங்களோ அப்படின்னு. என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் அவங்க குவாலிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இதே நம்ம பெட்ரோலு இல்ல ஒரு டீசல் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, கூடல என்ன இருக்குங்கிறது மட்டும் தாங்க எனக்கு தெரியல. சான்ஸே இல்லங்க. ஹலோ எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் அமேசிங் ரெஸ்பான்ஸ். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். என்ன கார்னா ஒரு எலக்ட்ரிக் கார். எங்களுக்கு அதில் பெரிய ஸ்கோப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் பர்டிகுலராக இந்த பிராண்டை பற்றி நான் பேசணும்னு இருந்தேன். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும் அப்படின்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த பிராண்ட் இந்தியாவுக்குள்ளே வரப்போகுதுன்னு. நான் எந்த பிராண்டை பற்றி பேசுகிறேன்னா டெஸ்லா தான். ஐ திங்க் பீப்புள் ரெக்ரூட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. மும்பையில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மே வந்து செக்யூர் பண்ணிட்டாங்க ஷோரூம்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டெஸ்லா வந்து இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு. ஏகப்பட்ட டிபேட் டெஸ்லா இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா, அப்போ டாட்டாவும், மஹிந்திராவும் தான் இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் லீடிங்கில் இருக்காங்க. அவங்கள வந்து ஏதாவது ஷேக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். டெஸ்லாவோட செக்மெண்ட் வேறு, அட் த சேம் டைம் மஹிந்திராவும் கிட்டத்தட்ட அந்த செக்மெண்ட்டில் தான் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் டாட்டா, மஹிந்திராவோட மேசிவ் ப்ரெசன்ஸ், அவங்களோட வைடான ஒரு சர்வீஸ் நெட்வொர்க்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் டெஸ்லாவெல்லாம் ரிப்ளிகேட் வந்து பண்ணவே முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து டாட்டாவும் வச்சிருக்காங்க, மஹிந்திராவும் வச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கமிங் பேக் டு டெஸ்லா. எந்த மாடல் இன்னைக்கு நம்ம கார்னர்ஸ்க்கு வந்திருக்குன்னா மாடல் ஒய். இது என்னோட கஸ்டமர் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான் இது. எந்தெந்த சர்வீஸ்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட பண்ண முடியுமோ அந்த சர்வீஸ் மட்டும்தான் நான் அப்பப்போ பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பேசலாம். அதே மாதிரி இது வந்து டெஸ்லா மாடல் ஒய்யை பற்றி ஒரு ரிவ்யூலாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா ரிவ்யூ பண்ணணும்னா நமக்கு ரெண்டு விஷயம் நம்ம பண்ணியிருக்கணும். ஒன்று, இந்த காரை வந்து இன் அண்ட் அவுட் நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கணும். இல்லைனா இந்த காரை நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 6 மந்த்ஸாவது பர்சனலாக கன்சியூம் பண்ணியிருக்கணும். அதை பர்சனலாக நம்ம டே டு டேக்கு யூஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் நான் பெருசாக நான் யூஸ் பண்ணது கிடையாது. அட் த சேம் டைம் டெக்னிக்கலாக நான் இன் அண்ட் அவுட் சர்வீஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு லிமிட்டட் நாலேஜ் தான் டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டெஸ்லா வச்சுருக்காங்க. துபாயில் பார்த்தீங்கன்னா டாக்ஸியும் நிறையா வந்து இந்த மாடல் 3ங்கிற செடான் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ அங்கங்கே எனக்கு தெரிஞ்ச இன்சைட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டாக ஆக்கலாம். உங்களுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் see. இல்லைங்க, எப்போதுமே நான் கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் ரிப்போர்ட்டோட தான் பேசிகிட்டு இருப்பேன். பட் இந்த தடவை ஸ்கேனிங் ரிப்போர்ட்லாம் இல்லை. என்ன மொபைலோட பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த மாடலை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்கிட்ட டூல் கிடையாது. அப்படியே டூல் இருந்தாலுமே அதை என்னால் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக அவங்க தான் வந்து வச்சுருக்கிறாங்க. ரீசெட்டாக இருக்கட்டும், அப்டேட்டாக இருக்கட்டும், அது ரெண்டுமே அவங்கக்கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோலாக இருக்குது. அப்போ என்ன தான் இந்த காலை நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டிக்குன்னு ஒரு சில டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க் மட்டும் நாங்கள் தாராளமாக பண்ணலாம். அதில் ஒன்று தான் பாலிஷிங். அதுக்கு தான் இந்த கார் வந்து வந்துச்சு. இந்த மாடல் வந்து மாடல் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க டெஸ்லாவோட லைனப்பில். ஐ திங்க் இது வந்து 5th லைனப்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர்னு சொல்லி ஒரு 2012-13 வந்துச்சு. அதுதான் டெஸ்லாவோட ஃபஸ்ட் மாடல். அதுக்கப்புறம் எஸ், அதுக்கப்புறம் எக்ஸ், அதுக்கப்புறம் மாடல் 3, அதுக்கப்புறம் ஒய். இந்த லைனப்போட ஃபஸ்ட் லெட்டர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செக்ஸி அப்படின்னு வரும். என்றைக்குமே டெஸ்லாவோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். எலான் மஸ்க்மே ஒரு ஹியூமர் சென்ஸான ஒரு பர்சன் தான். SEXY, அந்த ஈயை தான் வந்து 3யாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்க. ஏன்னா ஈ வந்து இவங்க கிட்ட இல்லை பேட்டன்சி ரைட்ஸ். அந்த பிராண்டிங் யார்கிட்ட இருக்குன்னா ஃபோர்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ எஸ் வந்து மாடல் எக்ஸ், இ வந்து மாடல் 3, எக்ஸ் வந்து அகெயின் மாடல் எக்ஸ், ஒய் வந்து மாடல் ஒய். இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லணும்னா டெஸ்லாவோட லைனப்லேயே ஜாஸ்தி சேல் ஆகிற எந்த மாடல்னா மாடல் ஒய் தான். 23ல் மட்டுமே 1.2 மில்லியன் வெஹிக்கிள் வந்து விற்றுருக்காங்க. அன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிற டொயோட்டா கரோலாவோட சேல்ஸை அப்படி தூக்கி ஓரமாக வச்சிருச்சு. த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டு கிளைம் த டைட்டில். அது இல்லாமல் 24ல் வந்து டெஸ்லா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, த வேர்ல்ட் பெஸ்ட் செல்லிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஒய் தான். 25ல் இந்த டைட்டில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 25ல் வந்து மாடலை அப்கிரேட் பண்ணி இப்போ தான் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரீஜியன் வைஸ். இப்போ 25லே பார்த்தீங்கன்னா, ஐ மீன் யூஏலே பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்து டெலிவரியே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் டெலிவரி டிலே ஆகிறதுனால 25ல் இந்த டைட்டில் வந்து ஹோல்ட் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். 3 வேரியன்ட் இருக்குது. ஷார்ட் ரேஞ்ச் ரியல் வீல் டிரைவ், செகண்ட் வந்து லாங் ரேஞ்ச் ஆல் வீல் டிரைவ், தேர்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ். பட் இப்போ 25ல் இதே 3 ரேஞ்ச் நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது 3 மாடலோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 to 500 கிலோமீட்டர்ஸ். டார்க் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் தான் வந்து ஜாஸ்தி. ஐ திங்க் 3.7 செகண்ட்ஸ் தான் வந்து 0 to 100 வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு. இது ஏன் இவ்வளோ டார்க்கியாக இருக்குன்னா,
டெஸ்லா மட்டும் இல்லைங்க. எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா, அதோட டார்க் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து இன்ஜின் கிடையாது, மோட்டார் தான். அது பேட்டரியில ரன் ஆகுறதுனால 0 ஆர்பிஎம்லேருந்தே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா மேக்ஸிமம் டார்க்க வந்து டெலிவரி பண்ண முடியும். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். நம்ம இருக்கிற மாரி 5 ஸ்பீடோ, 6 ஸ்பீடோ, 7 ஸ்பீடோ கிடையாது. அந்த கியர் லேக், அந்த எனர்ஜி லாஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படியே வந்து டைரக்ட்டா வந்து பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னொன்னு 4த் ரீசன் பார்த்தீங்கன்னா, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்க பொறுத்தவரைக்கும் லாங் ரேஞ்ச்க்கு மட்டும் கிடையாது. இந்த எனர்ஜிய வந்து கன்டினியூஸா அது வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, இந்த டார்க்க வந்து கன்டினியூஸா அவைலபிள் பண்ற மாரி பார்த்துக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள பொறுத்தவரைக்கும் டார்க் வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்டா இருக்கும். நல்ல டார்க்கியா இருக்கும். இதே நம்ம பெட்ரோலு இல்ல ஒரு டீசல் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் பர்ன் ஆகி பவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்து டெவலப் ஆகணும். அது வந்து இதுல கிடையவே கிடையாது. அதனால தான் அவ்ளோ டார்க்கியா இருக்கு. கமிங் பேக் டூ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ங்க. டெஸ்லா சர்வீஸ். டெஸ்லாவ பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு சர்வீஸ் ஷெட்யூல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதோட சர்வீஸே பார்த்தீங்கன்னா, ஒரு நீட் பேஸ் தானே தவிர ஒரு டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணிலாம் கிடையவே கிடையாது. பட் ஒரு ஜெனரல் கைடன்ஸ் வந்து டெஸ்லாவே வந்து குடுத்துருக்காங்க. என்னென்ன சர்வீஸ் எப்பப்பலாம் வந்து செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இயர்க்கு ஒரு தடவ வந்து டயர வந்து ரொட்டேட் பண்ண சொல்றாங்க. அலைன்மென்ட்ட செக் பண்ண சொல்றாங்க. பேலன்ஸ வந்து செக் பண்ண சொல்றாங்க. 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவ வந்து கேபின் ஃபில்டர வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. பிரேக் ஃப்ளூயிட வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்றாங்க. ஒருவேள அதுல ஏதாவது கன்டாமினேஷன் இருந்தா ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. ஏசி சர்வீஸ், சஸ்பென்ஷன், ஸ்டீரிங் இதெல்லாமே 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவ வந்து பண்ணா போதும். 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவ ஹெப்பா ஃபில்டர வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரி கூலண்ட்ட வந்து ஃப்ளஷ் பண்ண சொல்றாங்க. இந்த மாரி ஒரு ஜெனரல் கைடன்ஸ் வந்து டெஸ்லா வந்து குடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சர்வீஸ் வெளியில அதாவது கார்சன்ஸ் மாரி ஒரு மல்டி பிராண்ட்ல பண்ணலாம். என்னென்ன சர்வீஸ் டெஸ்லாட்ட மட்டுமே பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னதுல எல்லாமே தாராளமா நீங்க வந்து வெளியிலேயே பண்ணலாம். பட் டெஸ்லா கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரி அண்ட் ஹை வோல்டேஜ் சிஸ்டத்தோட மேனேஜ்மென்ட் பிஎம்எஸும் பேட்டரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அது வந்து நீங்க டெஸ்லா கிட்ட மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஒரு சில பேர் வெளியில பண்றாங்க. பட் நாங்க அத பெருசா வந்து ரெக்கமெண்ட் பண்றதில்ல. ஏன்னா நாங்க ஏதாவது பண்ணி வாரண்டி நாளைக்கு போயிடுச்சுன்னா, நாங்க தான் வந்து பதில் சொல்லி ஆகணும். அதனால நான் ரெக்கமெண்ட் பண்றதில்ல. அதே மாரி எனிதிங் ரிலேட்டட் டூ சாஃப்ட்வேர் அந்த ஆட்டோ பைலட் வந்து கேலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாமே டெஸ்லா கிட்ட வந்து பண்றது தான் பெட்டர். சர்வீஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவ போகணும், 1 இயர்க்கு ஒரு தடவ போகணும் அந்த மாரி எதுவுமே கிடையாது. இன்ஃபாக்ட் அந்த ஆன்போர்ட் ஸ்க்ரீன்லயே உங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்க வந்து சர்வீஸ் சென்டர் போனா போதும். திஸ் இஸ் அபௌட் டெஸ்லா. வாங்க ஒரு சின்னதா ஒரு ரைட் போவோம். அந்த ரைட்ல இந்த டெஸ்லாவோட பேட்டரி லைஃப் அண்ட் ரேஞ்ச வந்து எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அத பத்தி, அதே மாரி எனக்கு தெரிஞ்ச டெஸ்லால டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அத பத்தி நம்ம வந்து பேசுவோம். எஸ்ங்க. ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள் வந்து டெலிவரி ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. ஸோ பாலிஷிங் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. சரி அதான் டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் டிரைவ் எப்போதும் போல ஷேக் சைட் ரோடு வந்துட்டோம். ஸோ அங்க தான் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாரி டெஸ்லாவோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பேட்டரி எப்படி மெயின்டெயின் பண்றது, அதோட ரேஞ்ச் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3ஆ இத நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜிங். பேட்டரி சார்ஜிங் பார்த்தீங்கன்னா, டெஸ்லா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா 80% மேல சார்ஜ் பண்ணாதீங்க. ஒரு டே டு டே யூஸ் பண்றதா இருந்தா 80% போதும். 100% வந்து நீங்க லாங் ட்ரிப் பிளான் பண்ணா மட்டும் 100% பண்ணுங்க. இல்லன்னா 80% போதுங்கிறாங்க. அதே மாரி 20%க்கு கீழ டிஸ்சார்ஜ் பண்ண விடாதீங்க. ஸோ 20-80 இஸ் த ஐடியல் ரேஞ்ச் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த சார்ஜிங் அவங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயில்டா என்ன சொல்றாங்கன்னா, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு 3 லெவல் இருக்கு. இந்த பேட்டரிய வந்து சார்ஜ் பண்றது. லெவல் 1ங்கிறது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு 120 வோல்ட் சாக்கெட்ட வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்றது. இந்த ஹவுஸ் ஹோல்டு அவுட்லெட்ம்பாங்க. அதுல சார்ஜ் தாராளமா பண்ணலாம். பட் அது என்னன்னா, ஓவர் நைட் ஆகும் உங்களுக்கு. அப்படி டைம் இருந்துச்சுன்னா பண்ணுங்க. அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, லெவல் 2. லெவல் 2 பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்லாலே வந்து வால் கனெக்டர் அப்படின்னு ஒரு அக்சஸரி வந்து சேல் பண்றாங்க. அத வந்து வீட்ல ஃபிக்ஸ் பண்ணி, அது மூலமா சார்ஜ் பண்ணுங்கங்கிறாங்க. அது என்னன்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சார்ஜ் ஆகும். ஒரு 3, 4 ஹவர்ஸ்ல வந்து சார்ஜிங் முடிஞ்சிரும். அத வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்க. டெய்லி கம்யூட்டிங்க்கு இல்ல ரெகுலர் யூசேஜ்க்கு அந்த சார்ஜிங் போங்க. சூப்பர் சார்ஜிங்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங். தேர்ட் பார்ட்டி சார்ஜிங் நெட்வொர்க் அது. அதுல வந்து லாங் டிரைவ் போறப்ப இன் பிட்வீன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதுல சார்ஜ் பண்ணுங்க. அத வந்து ஸ்பேரிங்கா தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆஃபனா அத வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணல. என்ன ரீசன்னா, அதுல நீங்க ரொம்ப சார்ஜ் பண்ண பேட்டரியோட லைஃப் வந்து போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ லெவல் 2 சார்ஜ் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. 20-80% தான் அவங்களோட ரெக்கமெண்டட் சார்ஜிங் ரேஞ்சே.
அதுக்கப்புறம் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னால என்ன அட்வான்டேஜ்னா பேட்டரியோட லைஃபும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கோட அடுத்த ப்ளஸ் வந்து என்னன்னா, நீங்க ஆக்ஸிலேட்டர்லேருந்து பெடலை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும் வெஹிக்கிள். அதனால என்னன்னா, இந்த பிரேக் பேடோட வியர் அண்ட் டேருமே வந்து ரொம்ப கம்மியாகும். இதை வந்து இந்த சிங்கிள் பெடல் டிரைவிங் வாங்க. நீங்க டெஸ்லா டிரைவ் பண்றப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பண்றேன் பாருங்க. சும்மா நீங்க ஆக்ஸிலேட்டர்லேருந்து இப்படி எடுத்தீங்கனாலே வண்டி வந்து அப்படியே வந்து ஸ்லோ டவுன் ஆயிரும். நான் ஆக்சுவலாக பிரேக்லாம் ப்ரெஸ் பண்ணல. என்ன நடக்குதுன்னா, இந்த மோட்டார் வந்து ஜெனரேட்டர் மோட்க்கு வந்து கன்வெர்ட் ஆகி, இந்த எனர்ஜி லாஸ வந்து பேட்டரிக்கு போய் சேவ் பண்ணிக்குது. இது ஓட்டுறதுக்கு இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இத பழகிட்டீங்கன்னா, இதனால அட்வான்டேஜ் என்னன்னா, பேட்டரியோட ரேஞ்சும் ஜாஸ்தி இருக்கும். பிரேக் பேடோட வியரும் வந்து கம்மியாகுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா, டிரைவிங் மோட். டிரைவிங் மோட பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சில் மோட, அந்த எக்கோ மோட வந்து மெயின்டெயின் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால என்ன அட்வான்டேஜ்னா, அந்த அவுட்புட்ட வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். அதே மாரி ரேஞ்சும் வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆட்டோ பைலட் மோட வந்து எனேபிள் பண்ணுங்க. அதாவது ஒரு லாங் போனீங்கன்னா அப்படிங்கிறாங்க. ஆட்டோ பைலட் மோடுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம அடாப்டிவ் க்ரூஸ தான் இவங்க ஆட்டோ பைலட் மோடுங்கிறாங்க. டெஸ்லால பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. பேசிக் ஆட்டோ பைலட். அது ஸ்டாண்டர்டா எல்லா கார்ஸ்லயுமே வந்துருது. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு ஆட்டோ பைலட். கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன். தேர்ட் வந்து எஃப்எஸ்டி. இப்போ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்க பே பண்ணி தான் வாங்குற மாரி இருக்கும். அதே மாரி அன்னெசெசரியா வெயிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணாதீங்க. ஹார்ஷா வந்து ஆக்ஸிலேட்டரும் சரி, பிரேக்குமே சரி, அத 2மே வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. தேர்ட் வந்து என்னன்னா மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் தான் வந்து டெஸ்லாவோட மெயின் என்ன சொல்றது ஒரு டிரைவரே. எல்லாமே ஓவர் த ஏர்ல தான் உங்களுக்கு வந்து அப்டேட் நடக்கும். நம்ம எப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஆப்பிள் ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதே மாதிரி இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஆன்போர்ட் ஸ்க்ரீன்லேயே வரும். அதை பேஸ் பண்ணி நீங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் அபவுட் டெஸ்லா. ஸோ பேக் டு கார்சன்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு யூ டர்ன் எடுத்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ டெஸ்லாவோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு என்கிட்ட பர்சனலா கேட்டிங்கன்னா, டெஸ்லாவோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அதோட ரேஞ்ச் தாங்க. அதாவது 450 to 500 கிலோமீட்டர் ரேஞ்ச். ஆன் டாப் ஆஃப் தட் அந்த சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கூட. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்னாலஜிங்க. அது எஃப்எஸ்டியா இருக்கட்டும், இல்ல ஓடிஏ ஓவர் த ஏர் அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. தேர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டிங் இமேஜ் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஜெர்மன் கார்ஸ்க்கு ஈக்குவலான இமேஜ் வந்து டெஸ்லாவோட பிராண்ட்க்கு இருக்கு. பிரைசிங்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவான பிரைசிங். இங்க யூஏல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சி கிளாஸ்க்கு ஈக்குவலான ஒரு பிரைசிங் தான். அதே மாதிரி ரீசேல் வேல்யூமே வந்து நல்லா இருக்கு. டிராபேக் பாத்தீங்கன்னா அது டிராபேக்னு சொல்லலாம், நெகட்டிவ்ஸ்னு சொல்லலாம். நான் பர்சனலா ஃபீல் பண்றது என்ன, அந்த பிரைஸ்க்கு உண்டான ஒரு குவாலிட்டி இருக்கா அப்படின்னா அந்த இன்டீரியர் எல்லாம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கீழே தான். பட் அந்த டிரைவிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இவங்களோட டெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் அந்த வண்டியே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதெல்லாம் வந்து அமேசிங். பட் என்ன கேட்டிங்கன்னா இன்னும் அவங்க குவாலிட்டியை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது இந்த ஜெர்மன் கார்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்க தாராளமாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். மேபி அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 25ல வரக்கூடிய மாடல் ஒயிலெல்லாம். ஸோ இந்தியாவில் வந்து எப்படி வந்து செக்மெண்ட்டாக பிரிய போகுதுங்கிறது நமக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா தாராளமாக வந்து டெஸ்லா போகலாம். அட் த சேம் டைம் லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னா பிஎம்ல i7 இல்லை மொர்க்ல வந்து EQ சீரிஸ் அதெல்லாம் வந்து லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட். அஃபோர்டபுள் அப்படின்னா பிஒய்டி, ஹுண்டாய், கியா. பிஒய்டியை பற்றி பேசவே வேணாம். இன்னைக்கு மார்க்கெட்ல சும்மா பூந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ல வந்து டெஸ்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ இந்தியாவில் லான்ச் ஆகட்டும். லான்ச் ஆன பிறகு இது மார்க்கெட் எப்படி கேப்சர் பண்ணுது, நம்ம பீப்புள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்கிறத லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ரமதான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கல்ஃப்ல வந்து அந்த ரமதான் பீரியட்ல இருக்கிற வைபே வேற. சூப்பரா இருக்கும். ஒரு ஒரு அந்த ஃபாஸ்டிங் பிரேக் பண்ற டைம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இஃப்தார் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் ஏர்லி மார்னிங் அந்த திருப்பி அந்த ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் ஓப்பனா இருக்கும். முடிஞ்சா நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஒரு நைட் டிரைவ் நம்ம போய் அதை நம்ம கேப்சர் பண்ண பார்ப்போம். இப்போ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா 2004-5லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஓப்பனாக இருக்காது. எல்லாமே ஈவினிங் மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. துபாயை பொறுத்த வரைக்கும் டூரிசம் கண்ட்ரி த்ரூ அவுட் த இயர் வராங்க. ஸோ அவங்க இந்த ஃபாஸ்டிங் டயத்தில் வந்து எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொஞ்சமாக எடுத்துட்டாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ரமதானுக்காக எதுவும் க்ளோஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. நைட் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நம்ம இந்த 1 மந்த்க்குள்ள அதை கேப்சர் பண்ண பார்ப்போம். என்னங்க
என்னங்க வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எப்படி இருந்துச்சு இந்த கண்டென்ட்? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? நான் ரொம்ப பெருசாக டெக்னிக்கலாக என்னால் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா என்னோட லிமிட்டேஷன் அவ்வளோதான். இந்த டெஸ்லாவை பற்றி நாலேஜ் எனக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் டெஸ்டாலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், இல்லை இந்த ஆட்டோ பைலட், இல்லை இந்த ஆன்போர்ட் சர்ஃபேஸ், அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ இல்லை ரீல்ஸில் நான் இதை பற்றி பேசுவோம். மற்றபடி தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் அமேசிங் சப்போர்ட். See you. Bye.